Hello friends, welcome to Sajna Spice World. இன்னைக்கு நான் ரொம்பவே சூப்பரான ஒரு chicken shawarma ரெசிபி எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இது ஒரு அரேபியன் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First kuboos ரெடி பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். அதுல 150 ml warm milk எடுத்துர்க்கேன். ரொம்ப சூடா இல்லாம ரொம்ப சில்லுன்னு இல்லாம மிதமான சூட்ல 150 ml பால் எடுத்துர்க்கேன். அதுல 2 டீஸ்பூன் sugar ஆட் பண்ணிக்கிறேன். அப்போதான் நம்மளோட பால் ஈஸ்ட் எல்லாமே நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வரும். இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ½ an hour இது க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ½ an hour கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ஈஸ்ட் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நம்மளோட பால் இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம குபூஸ் ரெடி பண்ணுறோம். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ½ kg மைதா ஆட் பண்ணுறேன். ஆல் பர்பஸ் ஃப்ளார். இப்போ இந்த மைதாவில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற பால் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கூடி மீதி இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவை நல்லா 5 to 10 minutes நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம குபூஸ்க்கு தேவையான டோ சூப்பராக இங்கே ரெடியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மேலே 1 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணுறேன். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 hours நம்ம ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். இதோட ட்ரிபிள் மடங்கு நம்மளோட மாவு நல்லா பொங்கி வரும். இப்போது ஃபில்லிங்ஸ்க்காக நான் இங்கே 350 grams போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ½ டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தயிர். நல்லா மிக்ஸ் பண்ணி ½ an hour நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். ½ an hour ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இந்த சிக்கனை நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். தேவையான அளவு ஆயில் ஒரு பேனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சிக்கனெல்லாம் போட்டுடலாம். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சிக்கன் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் 3/4 குக் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கேரட் அண்ட் கேபேஜ் நல்லா தின்னாக நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பெரிய வெங்காயம் அதே மாதிரி தின்னாக நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நம்மளோட குபூஸ்குள்ளே நம்ம ஃபில்லிங்ஸ் செய்ய போகிறோம். இப்போது நம்மளோட மாவு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அதோட ட்ரிபிள் மடங்காக பொங்கி வந்திருக்குன்னு. நல்லா சென்டராக இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகும். பாருங்கள், நல்லா மறுபடியும் பிசைஞ்சுக்கிறேன். நல்லா பிசைஞ்சு இதை சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். ½ kg மாவுக்கு நமக்கு 10 to 12 பால்ஸ் கிடைக்கும். நான் இங்கே ஃபர்ஸ்ட் 7 பால்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா மைதாவில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணி நம்மளோட கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி தேய்ச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா சூடாக இருக்கிற தவாவில் போட்டுக்கிறேன். 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான குபூஸ் நமக்கு இங்கே ரெடியாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பொங்குது. நம்மளோட குபூஸ் இங்கே ரெடி. இப்போ இதில் நான் சென்டராக மயோனைஸ் ஃபில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சிக்கன் வச்சிடலாம். அது மேலே ஆனியன், நெக்ஸ்ட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற கேரட் வச்சுக்கிறேன். கேபேஜ், ஃபைன்லி ஸ்லைஸ்டு கேபேஜ். இதெல்லாம் நம்ம குக் பண்ணாமல் ராவாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். மறுபடியும் மேலே 2 டீஸ்பூன் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன்.
இது ஹோம்மேட் மயோனைஸ். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு நம்ம நல்லா சூப்பராக ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ஷவர்மா இங்கே ரெடி. நெக்ஸ்ட் நான் பிளேட் ஷவர்மா செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக குபூஸில் மயோனைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதில் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஷவர்மா ரோலுக்கு என்ன செஞ்சோமோ சேம் ப்ரொசீஜரில் தான் 1 by 1 ஆட் பண்ணி இது நம்ம ரெடி பண்ணி போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மயோனைஸ், சிக்கன், கேரட், கேபேஜ், ஆனியன் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்த குபூஸில் ஃபில் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் அந்த மாதிரியும் பிளேட் ஷவர்மா ரெடி பண்ணலாம். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம மேலே நிறையா மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். உள்ள எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்ஸ் வச்சு நிறைய ஃபில்லிங்ஸ் வச்சு இன்னொரு குபூஸ் வச்சு நம்ம இந்த ஃபில்லிங்ஸை கவர் பண்ண போகிறோம். இது தாங்க பிளேட் ஷவர்மா. இது எங்கள் ஊரில் ரொம்பவே ஃபேமஸ். சூப்பராக நம்மளோட ஷவர்மா இங்கே ரெடியாக இருக்குது. இது ரொம்ப பாப்புலரான ரொம்பவே ஃபேமஸான அரேபிக் ரெசிபி சிக்கன் ஷவர்மா. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே இது ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக, யம்மியாக, ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.